மார்ச் மாதம் 1ஆம் தேதி அவரை பிரசவிப்பதற்கு காலம் எப்படி தீர்மானித்தது என்று நான் யோசித்தது உண்டு. அப்படி யோசிக்கும் பொழுது மார்ச் என்கிற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுத்து நட என்ற ஒரு பொருள் உண்டு. திராவிட இயக்கத்தையும் தமிழ்நாட்டையும் அணிவகுத்து நடக்கப் போகிற வருங்கால தலைவன் நீதான் என்பதை காலம் உணர்ந்துதான் அவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கியது. நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்று. நம்முடைய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டது தமிழ்நாட்டில் 31வது முறையாக நடந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழா. எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறார்கள். வந்தவர்களில் பெரும்பாலானோர் என்னுடைய அரசு என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய அரசை திராவிட மாடல் அரசு என்று சொன்னார். ஏன் திராவிட மாடல் அரசு என்று சொன்னார் என்றால், நம் தலைவர் கொள்கையை முன்னே வைத்து தான் பின்னே நின்று பழக்கப்பட்ட தலைவன், லட்சியத்தை முன்னே வைத்து தான் பின்னால் அணிவகுக்கிற தலைவன். அதனால்தான் அவர் வந்தார். இன்றைக்கு யார் யாரோ வந்து அவரை எதிரி என்கிறார்கள், அவரை போட்டி கலைக்கிறார்கள். கை குழந்தைகள் எல்லாம் காளையரோடு போராடக்கூடாது, அது மிகவும் அசிங்கமாக இருக்கும். அவர் ஒன்றும் திடீரென்று வந்த அரசியல் தலைவர் அல்ல. ஒரு தலைவனுக்கு மகனாக பிறந்ததால் மட்டுமே தலைவரானவர் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக சுயம்புவாக வளர்ந்த தலைவர். 21 வயதில் பொதுக்குழு உறுப்பினர், 26 வயதில் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், 30 வயதில் இளைஞரணி செயலாளர், 55 வயதில் துணை பொதுச் செயலாளர், 64 வயதில் கழகத்தின் செயல் தலைவர், 65 வயதில் கழகத்தின் தலைவர், 68 வயதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அங்குலம் அங்குலமாக வளர்ந்தார். அவருடைய ஆட்சி அனுபவம் என்று சொன்னால் 36 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டுகள் சென்னை மாநகரத்தின் மேயர், 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சர், இன்றைக்கு 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 ஆண்டை நிறைவு செய்கிறார். இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களில் அதிகமாக சிறை சென்றவர் நம் தலைவர் தான். 15 முறைக்கு மேல் சிறை சென்ற தலைவர், சிறையில் செதுக்கப்பட்ட தலைவர் அவர். ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவிற்கு வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு, முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டது 1922ஆம் ஆண்டு. அப்பொழுது முதல் முறையாக காந்தியடிகள் இந்தியாவில் சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 53. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் 1930இல் தண்டி யாத்திரை செய்த பொழுது கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு வயது 52. 1930ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு முதல் முறையாக சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 27. 1937இல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் வாழ்வில் முதல் முறையாக சிறைக்கு சென்றார். இந்திய எதிர்ப்பு போரில் கலந்து கொண்டதற்காக சிறைக்கு சென்றார். நீதிபதி அவருக்கு 4 மாதம் சிறை தண்டனை விதித்தார். சிறைக்கு அழைத்து செல்லுகிறார்கள் போலீசார். நீதிமன்றத்தின் வாசலில் வைத்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், அண்ணா, உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக நீங்கள் சிறைக்கு போகிறீர்கள், இப்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று அண்ணாவை கேட்டார்கள். அதற்கு அண்ணா அவர்கள் சொன்னார், திருமணமான ஒரு ஆரணங்கு மருத்துவரிடம் சென்று கையை காட்டிய பொழுது மருத்துவர் கையை பிடித்து பார்த்துவிட்டு 4 மாதம் என்று சொன்னால் அந்த ஆரணங்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அப்படி ஒரு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். அவர் முதல் முறையாக சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 28.
கள்ளக்குடி போராட்டத்தில் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து நம் தலைவர் கலைஞர் முதல் முறையாக திருச்சி சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு வயது 29. ஆனால் நம்முடைய தலநாயகன், நம் கண்மணி தலைவன், தமிழ்நாட்டின் முதலமைச்சன், திராவிட மாடல் அரசாங்கத்தின் காவலன் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 23. இந்தியாவிலேயே இந்த குறைந்த வயதில் சிறைக்கு சென்று அரசியல் அனுபவத்தோடு வெளியே வந்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேர்தல் வந்துவிட்டது. 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் மக்களிடம் வந்து கேட்கிறோம், எங்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் நல்ல வேலைக்காரர்கள் நாங்கள், எங்களை மீண்டும் உங்கள் வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த தேர்தலில் மக்களிடத்திலே நாம் வந்து நிற்கிறோம். நம்முடைய சுப்பராயன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல நம்மளை எதிர்க்கிறவர்கள் யார் என்றால், நம்மை எதிர்ப்பதற்கு எல்லளவும் எள்ளின் நுனியளவும் கூட தகுதியோ திறமையோ இல்லாதவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு அதிமுக ஒரு கூட்டணியை அமைத்தது. அது என்ன? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற ஒரு புரிந்து கொள்ளப்பட்ட கூட்டணியா? ஒருவருக்கொருவர் நேசித்த கூட்டணியா? ஒருவருக்கொருவர் உதவிய கூட்டணியா? இல்லை. அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணியிலே அவர்கள் இருக்கிறார்கள். பழனிசாமியை நான் பாரதிய ஜனதா கட்சியோடு போக மாட்டேன் என்றுதான் சொன்னார். இன்றைக்கு போயிருக்கிறார். என்ன காரணம்? அவர் மீது வழக்கு இருக்கிறது, அவர் சம்பந்தி மீது வழக்கு இருக்கிறது, வழக்கினுடைய ஃபைல் அமித்ஷாவிடம் இருக்கிறது. அதனால் அமித்ஷாவோடு அவர் கை குலுக்குகிறார். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அதே போல டிடிவி தினகரன் சொன்னார், என்னை எடப்பாடி பழனிசாமியோடு போக சொல்லுகிறீர்களா? அதற்கு தூக்கிலே தொங்கலாம் ஒரு முளை கயிற்றில் என்றார். பாவம், அவருக்கு கயிறு கிடைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். கயிறு கிடைக்கவில்லை என்றால் என்ன? ஏரி இருக்கிறது, குளம் இருக்கிறது, குட்டை இருக்கிறது, ஒரு துளி விஷம் இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அவர் ஏன் போனார்? அவர் மீது அமலாக்கத்துறை 31 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்ததே, அந்த அபராதம் அப்படியே இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் வாங்குவதற்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கும் என்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு தீகார் சிறைச்சாலையில் 2 மாதம் இருந்து விட்டு வந்தாரே, அவர் மீது அந்த வழக்கு அப்படியே இருக்கிறது. அந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வேண்டும், அதனால் அவர் ஒரு கூட்டணிக்கு போயிருக்கிறார். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கிற எவனும் உருப்பட மாட்டான். பாரதிய ஜனதா கட்சி யாரோடு கை குலுக்குகிறதோ கையை குலுக்கிக் கொண்டே ஆயுள் ரேகையை அழித்துவிடும். பாரதிய ஜனதா கட்சி யாரோடு கை குலுக்குகிறதோ கையை குலுக்கிக் கொண்டே மோதிரத்தை திருடிவிடும். அப்படி ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஒருவன் ஒரு கிணற்று மேட்டிலே நின்று கொண்டு கிணற்றையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன கிணத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான், ஏதோ முணங்கிக் கொண்டிருக்கிறானே என்று பார்த்த ஒருவன் பக்கத்தில் நின்று பார்த்தான். 18 18 18 என்றே சொல்லிக்கிருந்தான். தோளை தொட்டு, என்னப்பா 18 18 என்றே சொல்லுகிறாய் என்று கேட்டான். தோளை தொட்டவுடனே அவனை பிடித்து கிணத்திலே தள்ளிவிட்டு 19 19 19 என்று சொல்ல ஆரம்பித்தானாம். அப்படித்தான் பாஜகவினுடைய நம்பி போகிற கூட்டணிக்காரர்களுக்கு ஏற்பட போகிற நிலை. இது எல்லாவற்றையும் நான் சில விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவேன். பணத்தினுடைய குணம் என்ன? பணம் வைத்திருப்பவனுடைய குணம் என்ன? பணமும் சும்மா இருக்காது, பணம் வைத்திருக்கிறவனையும் சும்மா இருக்க விடாது. அப்படி ஒரு குணம் பணத்துக்கு உண்டு. அப்படித்தான் சசிகலா இப்பொழுது ஒரு கட்சியை ஆரம்பித்து நானும் அரசியல் கட்சிக்கு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசின் கால கொடுமை. ஊருக்கு மத்தியில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் நிறைய கனிகள் பூத்து காய்த்து குலுங்குச்சு, நல்ல பழம். அந்த மரத்தடியிலேயே படுத்து கிடந்துச்சு ஒரு நாய். இந்த நாய் இந்த மரம் தனக்கு சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு அணில் ஊர்ந்து ஊர்ந்து வந்து காலடிக்கு வந்தது. இந்த நாய்களுடைய காலடியை வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம 2 பேரும் நட்பாக இருப்போம்னு பேசி பழகுச்சு. பழக்கத்தில் இந்த நாய் ஏமாந்து அணிலை மரத்தில் ஏற்றி விட்டுருச்சு. மரம் ஏறின அணில்
பழத்தை தின்ன ஆரம்பிச்சிருச்சு. அணில் திங்கிற பழத்தை நம்ம திங்க முடியலையே என்ற வருத்தத்தில் இந்த நாய் தரையிலிருந்து அணிலை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சான். இப்போ நான் யாரை நாயின்றேன் யாரை அணில்ன்றேன்றதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைகிறது என்று சொன்னால் அது தேச நலனுக்காக இணைகிறது, தமிழ் மாநிலத்திற்காக இணைகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. வருகிற தேர்தலில் எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். நீங்கள் எங்களோடும் நாங்கள் உங்களோடும் நிரந்தரமாக இருந்தால் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.